குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். லாஸ்ட் கிளாஸில் பிஹெச்பியோட தரவு வகைகளை பற்றி மட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு நான் முடிச்சிட்டேன். இந்த வகுப்பில் அந்த பிஹெச்பியோட தரவு வகைகளோட என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான டெஃபினிஷன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேட்டரை பற்றி படிச்சுட்டு நம்ம இந்த பாடத்தை முடிப்போம். ஸோ இதோட இந்த பாடம் முடியுது. இந்த பாடம் முடிஞ்ச உடனே ஒரு டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். வாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பிஹெச்பியோட டேட்டா டைப்ஸ். முதல்ல டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். டேட்டா டைப்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ப்ரோக்ராமில் பயன்படுத்தக்கூடிய தரவுகள் எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறது தான் டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம முழு எண்களை பயன்படுத்தலாம், தசம எண்களை பயன்படுத்தலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் சரங்களை பயன்படுத்தலாம். சரங்கள்ங்கிறது டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்போ the data may be a text, may be a integer, may be a floating point numbers like that. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்குமே பார்த்து டேட்டா டைப்ஸ்னால் என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். பிஹெச்பியில் என்ன மாதிரியான தரவு வகைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். முதலாவது அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டெக்ஸ்ட் எல்லாமே உள்ளே வந்துடும். ஸோ சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்கலாம், இல்லை டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கலாம். இது ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இன்டீஜர், முழு எண்களை பற்றி சொல்லுவோம். மூணாவது அப்படின்னு பார்க்குறப்ப ஃப்ளோட்டு, இதுதான் வந்து தசம எண்களை பற்றி படிப்போம். நாலாவது அப்படின்னு பார்க்குற பூலியன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிறது. அஞ்சாவது பார்க்குறது அரே என்பது ஒரே மதிப்புகளை வந்து ஒரே வேல்யூவில் பல்வேறு மதிப்புகளை ஒரே வேல்யூவில் ஸ்டோர் பண்ணுறது, பல மதிப்புகளை ஒரே வேல்யூவில் ஸ்டோர் பண்ணக்கூடியது தான் அரே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கிளாஸ் இனக்குழுவில் பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் பார்த்தா நல்லு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது. ரிசோர்ஸஸ் இல்லை ரிசோர்ஸ். ஓகே, இப்போது இதுதான் வந்து பிஹெச்பியோட தரவு வகைகளோட கான்செப்ட்ஸ். இந்த எட்டுக்கான டெஃபினேஷனை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். வாங்க வகுப்புக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, ஸ்ட்ரிங் என்பது ஒற்றை அல்லது இரட்டை மேற்கோள் குறியினுள் உள்ள எழுத்துக்களின் தொகுப்பு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்குது. அப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் பயன்படுத்தி போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம டபுள் கொட்டேஷனுக்குள்ளேயோ அல்லது சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளேயோ கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். எப்போல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ளே பார்க்குறீங்களோ இல்லை சிங்கிள் கொட்டேஷனில் பார்க்குறீங்க, அது ஸ்ட்ரிங்கு. இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்பேஸும் வந்து ஒரு டெக்ஸ்டாக அல்லது ஒரு கேரக்டராக கருதப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணின்னு சொன்னால் கம்ப்யூட்டர் ப்ளஸ் அப்படியே அதையும் கவுண்ட் பண்ணி இந்த ஸ்பேஸையும் கவுண்ட் பண்ணி மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை கொடுக்கணும். அப்போ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஒற்றை அல்லது இரட்டை மேற்கோள் உள்ள எழுத்துக்களின் தொகுப்பு, ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட் லைன் பார்க்குறப்ப இன்டீஜர்ங்கிறது நத்திங் பட் இது நீங்கள் சொன்ன மாதிரி முழு எண்கள் தான். இன்டீஜர் எனும் தரவு வகை தசம புள்ளி அல்லாத எண்களை கொண்டதாகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ப்ரோக்ராம் எப்பவுமே ஸ்டார்ட் வித் லெஸ் தென் கொஸ்டின் மார்க் பிஹெச்பி. இதுதான் பிஹெச்பி ஸ்டார்ட் பண்ணுற ப்ரோக்ராம். இப்போது எக்ஸ் நம்ம பார்த்தோம், வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். தென் எக்ஸ் ஈக்குவல் டு டாலர் சிம்பிள் போட்டு பாருங்கள், டாலர் சிம்பிள் எக்ஸ் ஈக்குவல் 100ங்கிறது முழு எண். இப்போ எக்கோ ஸ்மால் இ வரணும், நான் கேபிட்டல் போட்டிருக்கேன். டாலர் சிம்பிள் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஸ்டின் மார்க்கு க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகே, அப்போ இன்டீஜர் தரவு வகை தசம புள்ளி அல்லாத எண்களை கொண்டதாகும். இதுக்கு ஆன்சர் என்ன வரணும், எக்ஸ் ஈக்குவல் டு வெறுமனே 100ன்னு வருது. ஓகேங்களா? ரைட். எப்படி டிக்ளேர், இந்த மாதிரி முழு எண்கள் அது 100ஆக இருக்கலாம், 1 2 3 4ஆக இருக்கலாம். தசம புள்ளி இல்லாத எண்கள் எல்லாமே இன்டீஜர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது ஃப்ளோட்டிங் அண்ட் பூலியனை பற்றி படிக்க போகிறோம். முதல்ல ஃப்ளோட் என்னும் தரவு வகை தசம புள்ளிகளை கொண்டதாகும். ஃபார் எக்ஸாம்பிள் டாலர் சிம்பிள் எக்ஸ் ஈக்குவல் 10.50. இந்த வேர் டம்ப் அப்படிங்கிறது படிக்க போகிறோம். பாருங்கள், வேர் டம்ப் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட மதிப்பு 10.50, எக்ஸோட மதிப்பு ஃப்ளோட் அப்படிங்கிறது தான் சொல்லணும். இப்போ வேர் டம்ப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டேட்டா டைப்ஸ். கொடுக்கப்பட்ட மாறியோட மதிப்பையும் அதோடைய வகையும் சொல்கிறது தான் வேர் டம்போட வேலை. அப்போ எக்ஸ் ஈக்குவல் 10.50 இது மாதிரி ஃப்ளோட்டிங் பாயிண்டில் வந்துச்சுன்னு சொன்னால் அது ஃப்ளோட்டில் வந்துடும். நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப பூலியன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிள், ட்ரூ அல்லது ஃபால்ஸ், உண்மை அல்லது பொய் அப்படிங்கிற மதிப்புகளை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அண்ட் ஒய் ஈக்குவல் டு ஃபால்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ ஃப்ளோட் அண்ட் பூலியன் அப்படிங்கிறது தான். அப்போ பூலியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு தரவு வகை. இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இரு நிலைகளான ட்ரூ அல்லது ஃபால்ஸை குறிக்கிறது அப்படின்றாங்க. எங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ, ஒய் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ சிம்பிளாக எப்படி பிஹெச்பி ஆரம்பிக்கிறோம், எப்படி க்ளோஸ் பண்ணுறோம், வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறோங்கிறது எல்லாமே இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அரேஸ் அண்ட் வேர் டம்ப் அப்படிங்கிறத. வேர் டம்ப் பற்றி நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம். பாருங்கள், அரே அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாறியில் பல மதிப்புகளை கொண்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டாலர் சிம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு அரேன்னு கொடுத்துருக்கேன். அரேக்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன், இந்த எக்ஸுங்கிற அரேயில் கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல் அப்படிங்கிற ஒன்றுக்கு மேற்பட்ட வேல்யூ கொடுத்துருக்கோம். அப்போ இந்த மாதிரி ஒரே மாறியில் ஒன்றுக்கு மேற்பட்ட மதிப்புகளை கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் அரேவே பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் டம்ப் அப்படிங்கிறது நத்திங் பட் நான் ஏற்கனவே சொல்லுங்கள், வேர் டம்ப் அப்படிங்கிறது ஒரு செயற்கூறு.
இது மாறியை பற்றிய தகவல்களை திணிப்பதற்காக இந்த செயற்கூறு பயன்படுகிறது. ஒரு மாறியின் வகை வெரி இம்பார்ட்டன்ட், அதனுடைய மதிப்பு ஆகிய தகவல்களை இந்த செயற்கூறு திரையில் காட்சிப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம், அரே கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல் அப்படின்னு சொல்லும்போது இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அரே வகையான சார்ந்தது, கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல் அப்படிங்கிறது சொல்லும் நமக்கு. அப்போ வேர்டம்ப் அப்படிங்கிறது ஒரு மாறியோட மதிப்பையும் அதனுடைய வகையும் சொல்லும் அப்படிங்கிறது தான். அப்போ அரேங்கிறது ஒரு மாறியில் பல மதிப்புகளை கொண்டிருப்பது. அதேமாதிரி வேர்டம்ப் அப்படிங்கிறது ஒரு மாறியின் வகை மற்றும் மதிப்பு ஆகிய தகவல்களை இந்த செயற்கூறு திரையில் காட்சிப்படுத்தும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், ஆப்ஜெக்ட் நல் ரிசோர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இனக்குழுவின் தரவு மற்றும் செயற்கூறின் தகவலை கொண்டிருக்கும். ஒரு இனக்குழு நம்ம டிஃபைன் பண்ணுவோம், வாட் இஸ் கிளாஸுங்கிறத படிக்க போகிறோம். இப்போ இனக்குழு என்றால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த இனக்குழுவில் பார்த்தீங்கன்னா டேட்டா இருக்கும், அந்த இனக்குழுவில் செயற்கூறுகள் இருக்கும். அதை பற்றி சொல்கிறது தான் இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட், நல் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு மதிப்பை கொண்ட ஒரு சிறப்பு தரவினம் தான் நல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரிசோர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப வெளிப்புற வளங்களை குறிக்கும் ஒரு குறிப்பு மாறி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு டேட்டா பேஸாக இருக்கலாம். அந்த இணைப்புகளை கையாளுவதற்கு இந்த ரிசோர்ஸ் பயன்படுகிறது. தட்ஸ் இட். அப்போ ரிசோர்ஸ் என்பது ஃபைல் மற்றும் டேட்டா பேஸ் ஆகியவற்றை கையாள, நல் என்பது ஒரே ஒரு மதிப்பை கொண்ட சிறப்பு தரவினம், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இனக்குழுவின் தரவு மற்றும் செயற்குழுவின் தரவை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து மொத்தம் 8 டேட்டா டைப்ஸ். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செயற்குறிகள். செயற்குறிகள்னு பார்க்குறப்ப கணித செயற்குறிகள், மதிப்பிறுத்து செயற்குறிகள், ஒப்பீட்டு செயற்குறிகள், அப்புறம் மிகுப்பு அல்லது குறைப்பு செயற்குறிகள், தருக்க செயற்குறிகள், அதுக்கப்புறம் உரை செயற்குறிகள்னு சொல்லிட்டு இருக்குது. வாங்க ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கணித செயற்குறிகளில் நம்ம ஏற்கனவே தெரியும், பொதுவாக கணித செயற்பாடுகள் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் போன்ற செயல்களை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சிம்பிளாக. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ளஸ்ஸு, மைனஸு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கணித செயற்குறிகள் அப்படின்னு பார்க்குறோம். கூட்டல் கூட்டலை செய்யும், கழித்தல் கழித்தலை செய்யும், பெருக்கல் சிம்பிள், நம்ம பேசிக் அரித்மெட்டிக் கால்குலேஷன் எல்லாத்தையுமே இதை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மதிப்பிறுத்து செயற்குறிகள். மதிப்பிறுத்து செயற்குறிகள் ஈக்குவல்ட் அப்படிங்கிறத மதிப்பிறுத்து செயற்குறிகள், தட் இஸ் இம்பார்ட்டன்ட், 1 மார்க் கொஸ்டில் கேட்கலாம். ஈக்குவல்ட் என்பது மதிப்பிறுத்து செயற்குறி, ஒரு மாறியில் மதிப்பை இருத்த. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். இங்கே பாருங்கள், வலது பக்கம் மாறியில் உள்ள மதிப்பை இடது பக்கம் மாறிக்கு இருத்துகிறது, அதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஒய் ஆனது எக்ஸுக்கு ஆட் ஆகுது, அவ்வளோதான். இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஆனது எக்ஸோட மதிப்பு, இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் ஆனது எக்ஸோட மதிப்பு, இந்த எக்ஸ்டார் ஒய் ஆனது எக்ஸோட மதிப்பு. அப்போ வலது பக்கத்தில் உள்ள மதிப்பானது இடது பக்கத்தில் உள்ள மாறிக்கு இருத்தப்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இது ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பாருங்கள், எக்ஸ் ஸ்டார் ஈக்குவல் டு ஒய்னா இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்டார் ஒய் அப்படின்னு அர்த்தம். இது ஆல்ரெடி நம்ம 11லேயே நம்ம படிச்சிருப்போம். நெக்ஸ்ட், ஒப்பீட்டு செயற்குறிகள். 2 மதிப்புகளை ஒப்பிட, கம்பேரிசன் பண்ணுறது தான். இந்த மதிப்புகள் இன்டீஜர் மற்றும் ஸ்ட்ரிங் தரவுகளை கொண்டிருக்கும். இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, மேபி 1 மார்க் கொஸ்டில் கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கும் பாருங்கள், ஈக்குவல் தென் ஈக்குவல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, லெஸ் பாருங்கள், லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் ஆர் ஈக்குவல் டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒப்பீட்டு செயற்குறிகள் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட், மிகுப்பு அல்லது குறைப்பு செயற்குறிகள். இது ஆக்சுவலி ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது, அப்படி இல்லை ஒரு வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணுறது. அப்போ மாறியின் மதிப்பை மிகுக்கும் அல்லது குறைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ப்ளஸ் ப்ளஸ் ஆம்பரேஷன் எக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு எக்ஸோட மதிப்பு 1 மிகுக்கப்படுகிறது. ஒரு முதல்ல எக்ஸோட வேல்யூ அசைன் ஆகிடும், அப்புறம் என்ன ஆகிடும், இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்புறம் இங்கே வந்து மைனஸ் எக்ஸ்னும் போது எக்ஸோட மதிப்பு 1 குறைக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் முன்மிகுப்பு பின்மிகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சொல்லுவாங்க, ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீ இன்க்ரிமெண்ட், போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஓகேங்களா, எக்ஸின் மதிப்பு 1 அதிகரித்து எக்ஸின் மதிப்பை திருப்பி அனுப்பும், அதுமாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அப்போது ப்ளஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப தருக்க செயற்குறிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிபந்தனை கூற்றுகளை இணைக்க தருக்க செயற்குறிகள் அப்படின்னு பார்க்குறோம். பாருங்கள், லாஜிக்கல் அண்டு, ஆறு, நாட்டு, எக்ஸ்ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாகவே அண்டு அப்படிங்கிறது, அண்டு ஆறு நாட்டோட வேல்யூஸ் என்னென்னு பார்த்துருப்போம். அண்டுங்கிறது சாதாரண பெருக்கல்னு சொல்லியிருப்போம், ஆறுங்கிறது சாதாரண கூட்டல், நாட்டுன்னா ஒன்று நீங்கள் வேல்யூவை இன்புட் பண்ணிங்கன்னா அது இல்லைன்னு சொல்லணும், இல்லை வேல்யூ எஸ்னால் அது நோன்னு சொல்லணும், இது நோனா எஸ்ன்னு சொல்லணும். இதுதான் வந்து இது. இப்போ சப்போஸ் ட்ரூனா அது ஃபால்ஸ்ன்னு காட்டும். இப்போ எக்ஸ்ஆர் கேட் நமக்கு தெரியும், ஆர் கேட்டோட ஆப்போசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அல்லது ஒய் ஏதேனும் ஒன்று ட்ரூ எனில் விடை ட்ரூவாக இருக்கும். இந்த எக்ஸ்ஆர் கேட்டு, நாட் கேட்டு, ஆர் கேட்டு, அண்டு கேட்டு எல்லாமே நம்ம 11th நம்ம செகண்ட் லெசனில் படிச்சிருக்கோம். ஓகேங்களா, இந்த மாதிரியான கூற்றுகளை இணைப்பதற்கு பயன்படக்கூடியதான் தருக்க செயற்குறிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உரை செயற்குறிகள். உரை செயற்குறிகள் அப்படின்னு பார்க்குறப்ப சரம் தொடர்பான செயற்பாடுகளை செய்வதற்கு உரை செயற்குறிகள் பயன்படுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுவும் பாருங்கள், இந்த ஜஸ்ட் இந்த டாட் வந்து இணைத்தல். பாருங்கள், டெக்ஸ்ட் 1
text2 டாட் ஈக்குவல் டு பார்க்குறாங்க. text1 மற்றும் text2 ஆகியவற்றை ஒன்று சேர்த்தல். ஃபார் எக்ஸாம்பிள் text1ல சச்சின், text2ல டெண்டுல்கர் அப்படின்னு சொன்னால் சச்சின் டெண்டுல்கர் வரும். text1ல சஞ்சித், text2ல ரிஷின்னு சொன்னால் சஞ்சித் ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு வரும் அவுட்புட்டில். அடுத்தது இங்கே பாருங்கள் ஸ்டார்ட் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. இணைப்பை மதிப்பு இருத்துதல் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் text2வை text1க்கு பின் சேர்த்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார், தரவுமான செயல்பாடுகளை செய்வதற்கு இந்த உரை செயற்குறிகள் பயன்படுகின்றன அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்த கிளாஸ் ரூம் பார்க்குறப்ப பிஹெச்பியில் பயன்படக்கூடிய டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். மொத்தம் 8 டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் செயற்குறிகளை பற்றி பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு செயற்குறிகளுக்கும் எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ தொடர்ந்து படிங்க. இது ரெண்டுமே 5 மார்க்கில் வரலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.